சரவணனும் கணேசும் மாலை 4 மணி அளவில் கோட்டையின் உள்ளே சென்றனர். கோட்டையில் தன் அப்பா தங்கியிருந்த ரூம் கிளீன் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சத்தம் கேட்டது. கணேஷ், மாப்பிள்ள எனக்கு பயமா இருக்கு என்றான். உடன், அடை கீழே யாரோ கதவை தட்டுறாங்கடா, போய் பாருடா என்றான் சரவணன். கணேஷ், இல்லடா மாப்பிள்ள, எனக்கு பயமா இருக்கு என்று அச்சத்துடன் கூறினான். சரவணன் கதவை திறக்க அங்கு நின்றது சுமதி. அவள் சரவணனிடம், இதுல உங்களுக்கு சாப்பாடு இருக்கு மச்சான் என்றபடி கோட்டையின் மேல் மாடிக்கு நடைபிடித்தாள். சரவணன் பின்தொடர்ந்தான். மாடி ரூமில் கணேஷிடம், மச்சான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கா சுமதி, வா சாப்பிடலாம் என்றான். இல்லடா, நீ முன்னாலதான் ஃபுல் கட்டினேன். வீட்டில் வெடக்கோழி அடிச்சு சாப்பாடு வச்சிருந்தாங்க. நான் ஒரு மடை நான் உன்கிட்ட சாப்பிட்டியான்னு கூட கேட்கலடா என்றான். பரவாயில்ல விடு மச்சான் என்றான் சரவணன். பக்கத்து அறைக்கு சென்று சாப்பாட்டை பிரித்தான். உடனே பின்தொடர்ந்த சுமதி, மச்சான் இருங்க, நான் இலை போட்டு பரிமாறுறேன் என்றாள் சுமதி. பரிமாற சரவணனும் சாப்பாட்டை ருசிக்க தொடங்கினான். சரவணன் பாதி சாப்பாட்டை சாப்பிட்டவுடன் அவன் உடலில் ஏதோ ஒரு மாற்றம் நடப்பதை உணர்கிறான். சுமதி சரவணன் மீது மிகுந்த காதல் என்பதால் சுமதியின் தாய் சரவணனுக்கு சுமதி மீது காதல் வரும்படி பிளாக் மேஜிக் எனப்படும் மாந்திரிக முறையில் சரவணனுக்கு சுமதி மீது வசியம் வருமாறு மோகினி வசியம் செய்திருந்தாள். சரவணன் முழு சாப்பாட்டையும் உண்டதும் சுமதியை பார்த்தான். அவள் சரவணன் கண்ணிற்கு வானத்தில் இருந்து வந்த தேவதை போல் தோன்றினாள். அவள் கழுத்தில் இருந்து வழிந்த வியர்வை துளி அவன் காமத்தை தூண்டியது. சரவணன் சுமதியை முத்தமிட நெருங்கினான். இருவரும் முத்தமிட்டனர். சரவணன் சுமதி காதில் ஐ லவ் யூ என்று மெல்ல கூறினான். சுமதி ஐ லவ் யூ டூ என்றபடி சரவணனை கட்டி அணைத்தாள். காமம் தலைக்கேறிய சரவணன் சுமதியை மெல்ல தரையில் சாய்த்தான். அவள் பட்டு பாவாடை ஜாக்கெட் அணிந்திருந்தாள். அவன் அவளது பாவாடையை உயர்த்தி மெல்ல காலை வருடியபடி அவள் மீது பாய்ந்தான். இருவரும் இணைந்தனர். கணேஷ் மறு ரூமில் கிளீன் செய்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு என்ற முனங்கல் சத்தமும் யாரோ கொலுசு அணிந்து நடப்பது போல் ஒரு சத்தமும் கேட்க பயத்தில் நடுங்கி அவன் ஒரு மூலையில் சத்தமின்றி மெல்ல அமர்ந்திருந்தான். சுமதி சரவணனும் உச்சத்தை அடைந்தனர். சுமதி தனது ஆடைகளை எடுத்து அணிந்துவிட்டு சரவணன் கன்னத்தில் முத்தமிட்டாள். உங்களுக்கு என் மேல் இவ்வளோ ஆசையா, தெரியாம போச்சே என்று என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்களா மச்சான் என்று கேட்டாள். சரவணனும், என்ன மச்சான் கூப்பிடாம சரவணன் இனிமே கூப்பிட்டேன்னா நான் உன்னை கல்யாணம் பண்றேன் என்றான். சுமதி, சரிடா சரவணா என்றாள். அட சுமதி, நான் உன்னை கிராமத்து பொண்ணு தப்பு கணக்கு போட்டேன், நீ ரொம்ப அட்வான்ஸ் என்றான். சரிடா பெருசா என்றாள் சுமதி. சரவணன், சரி மணி 5 ஆகுது, இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு போய் சேரு என்றான். சுமதி வீட்டுக்கு புறப்பட்டாள். சரவணன் தன் ரூமுக்கு சென்றான். அங்கு கணேஷ் ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்து இருப்பதை பார்க்கிறான். டே கணேஷ், என்னடா பண்ற என்றான். கணேஷ் அதற்கு, மாப்பிள்ள நீ சாப்பிட பக்கத்து ரூம் போனியா, அப்புறம் எனக்கு காதில் ஏதோ என்று யாரோ முணங்குற சத்தம் போல இருந்துச்சுடா, அப்புறம் கொலுசு போட்டு யாரோ நடக்கிறது போல இருந்துச்சுடா, ரொம்ப பயமா இருந்துச்சு, அதான் ரொம்ப பயந்துட்டான்டா அப்படின்னு என்றான். சரவணன், சத்தம் எங்கிருந்து வந்தது என்று எனக்கு தான் தெரியும் என்று மனதிற்குள் சிரித்தான். சரவணன், டே அதெல்லாம் உன் பிரம்மேடா என்றான் சரவணன். இரவு 7 மணி அளவில் சரவணனின் மாமா ரங்கநாதன் வேலை ஆட்கள் 2 பேர் சரவணன் உதவ வந்தனர். மணி 7:30. மாப்பிள்ள கணேஷ், நீ இன்னைக்கு வீட்டுக்கு போறியா இல்லை என் கூட இருக்குதியா என்றான் சரவணன். கணேஷ், மாப்பிள்ள இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்கடா. சரக்கோடா? எந்த ஃப்ரெண்ட்ஸ்டா? நம்ம சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாடா என்றான் சரவணன். ஆமாண்டா மச்சான் என்றான் கணேஷ்.